Good evening, students. Today we are going to know about operator overloading. So, operator overloading na enna, unary operators na enna, binary operators na enna one by one பார்க்கலாம். So, operator overloading அப்படின்னா overloading அப்படிங்கிற இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா C++ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர். இது வந்துட்டு சிமிலர் டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கே தான். ஆனால் இங்கே வந்துட்டு ஆப்ரேட்டர் வந்துட்டு இஸ் அ சிம்பிள் யூஸ்டு ஃபார் அன் ஆப்ரேஷன். ஒரு ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டருங்கிற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பில்டின் டேட்டா டைப் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணலாம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம், பில்டின் டேட்டா டைப்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் மெயினான ரோல் என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்னா என்ன ப்ளஸ் அப்படிங்கிறது. So plus can be used to perform addition of two variables. Not possible to perform addition of two objects. ரெண்டு வேரியபிளா ஆட் பண்றதுக்கு தான் ஆப்ரேட்டர் பிளஸ்ங்கிற சிம்பிள் யூஸ் ஆகுதோ தவிர்த்து ரெண்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு ஆட் பண்றது பாசிபிள் கிடையாது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்ல ரெண்டு வேரியபிளை வேணா நீ பிளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா ரெண்டு ஆப்ஜெக்டை வந்துட்டு நம்மளால ஆட் பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். சரிங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் கான்செப்ட் டு பர்ஃபார்ம் திஸ் டைப் ஆஃப் ஆப்ரேஷன். இன்னொன்று வந்துட்டு இது பாலிமார்பிசத்தோட ஒரு டைப் ஒன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க மல்டிபிள் டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஆப்ரேட்டருக்கோ யூஸ் பண்ணலாம். அதனால இது வந்துட்டு ஒன் டைப் ஆஃப் பாலிமார்பிசம்னு சொல்றாங்க. பாலிமார்பிசம்னாவே என்னது? சேம் ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி. ஸோ இங்கே மெயினாக வந்துட்டு அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவர்லோடிங்கில் பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டர் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ணி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் டைப் S+1 S+2. அதாவது இந்த பிளஸ்ங்கிறது என்னன்னு சொன்னோம், ரெண்டு வேரியபிள் ஆட் பண்ணுறதுக்கான சிம்பிள், ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் இதுதான் சின்டாக்ஸ். நம்பர் ஆப்ரேட்டர் பிளஸ் நம்பர் டி. அடுத்து நம்பர் டி டி டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டி டாட் எக்ஸ் அப்படின்னா இங்க டீங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட நேம். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது ஆப்ஜெக்ட் நேம் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்டை வந்துட்டு இங்க ஆட் பண்ணல, ரெண்டு வேரியபிளை தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர்லோடட் ஆப்ரேட்டர்ஸ்னா வந்துட்டு கீவேர்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஷுட் பி எய்தர் அ மெம்பர் ஃபங்க்ஷன் ஆர் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ரெண்டுலையும் இருக்கும். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்லையும் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன்லையும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெக்யூர்ஸ் ஒன் ஆர்குமெண்ட் ஃபார் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெக்யூர் பண்ணும் எப்படின்னா எய்தர் யூனரி ஆப்ரேட்டர் ஆர் பைனரி ஆப்ரேட்டர். ஸோ அது என்ன அதோட ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாம் என்ன? யூனரி ஆப்ரேட்டர்னா என்னன்னா அதாவது ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கும், ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கும். ஆனா பைனரி ஆப்ரேட்டர்ல ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்கும். அதாவது ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் சிங்கிள் ஆப்ரேட்டர். அதாவது யூனரிக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா A++ R++A, ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆர் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஆனா பைனரி ஆப்ரேட்டர்ல ரெண்டு ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்கும். A+B ஆர் A-B ஆர் A × B. அதாவது யூசிங் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இட் கேன் பி பர்ஃபார்ம் இன் பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். சரிங்களா? ஸோ அதோட ப்ரோட்டோடைப்ஸ் எப்படி இருக்குன்னா வாய்ட் ஆப்ரேட்டர் பிளஸ் பிளஸ். நான் சொன்னாலே அந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இதெல்லாம் என்னன்னா யூனரி ஆப்ரேட்டர். ஸோ நம்பர் ஆப்ரேட்டர் பிளஸ் நம்பர் அப்படிங்கிறது பைனரி ஆப்ரேட்டர்ல வரும். இது வந்துட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஓவர்லோடிங் பைனரி ஆப்ரேட்டர். ஸோ 3 = 1 ஆப்ரேட்டர் பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அந்த காலிங் ஃபங்க்ஷன் கேன் பி ரிட்டன் அஸ் 3 = 1 + 2. நம்ம சொன்னோம் இல்லையா பைனரி ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு ரெண்டு ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும் இல்லையா. ஸோ 1 2 அப்படிங்கிற ரெண்டு ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் பிளஸ். ஸோ இந்த டேட்டா மெம்பரை பாஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. பர்ஃபார்ம் த நம்பர் ஆஃப் அடிஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
ஸோ ஓவர்லோடிங் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா நத்திங் பட், அதாவது ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறோம், ஒரு ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டேட்டா டைப்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, இன்ட் ஃப்ளோட் அந்த மாதிரி எழுதுவோம். அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் கிளாஸ் அக்சஸ் பண்ணி எழுதிடுவேன், பப்ளிக் கிளாஸ் எழுதிடுவேன். ஸோ அந்த ப்ரைவேட் கிளாஸ்ல நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு உள்ள எழுதிடுவோம். அந்த ப்ரைவேட் கிளாஸ்ல இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு பப்ளிக்ல வந்துட்டு நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. அங்க இருக்கிற பிஹேவியரை இங்க நான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரைவேட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் பண்ணும், கிளாஸ்க்குள்ள மட்டும்தான் அக்சஸ் பண்ணும், பப்ளிக்ல வந்துட்டு வெளியில பண்ணவே பண்ணாது. ஸோ பிரைவேட்குள்ள இருக்கிறத ஒருத்தங்கனால மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியாது. யார் அப்படின்னா ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் பிரைவேட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒண்ணுதான் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பப்ளிக்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ்னாவே யார் வேணாலும் எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். பிரைவேட் அப்படின்னாவே என்னது, பர்டிகுலரா ஒருத்தங்கனால மட்டும்தான் அக்சஸ் பண்ணியும். ஸோ ஃப்ரெண்டுக்கான அக்சஸ் மட்டும்தான் இருக்கு, மற்ற யாருக்கும் அந்த அக்சஸ் கிடையாது. அதேதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கான்வர்ஷன் டைப் கிளாஸ் டு கிளாஸ், கிளாஸ் டு பேசிக், பேசிக் டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு அதோட ரொட்டீன் டெஸ்டினேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது கன்ஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. டிஸ்ட்ரக்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்றது, கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்றது வந்துட்டு டிஸ்ட்ரக்டர் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், யூனரினா என்ன, பைனரினா என்ன, அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் வந்துட்டு பார்த்தோம். ஸோ சோஃபார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.